பாடுங்கோ குருவே பாடுங்கோ. இன்றைய தினம் இன்னும் சிறப்பா எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கான விடை எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி வந்து அப்பா கிட்ட ஐயா கிட்ட கேட்குறவங்க பாதி பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, ஒரு கேள்வியானது கேட்டுட்டு அதுக்கான ஒரு விடை சொல்ல மாட்டீங்களா சாமி, அதுக்கான ஒரு வழி சொல்ல மாட்டீங்களா சாமின்ற கேள்வி தான் பரவலா பாராயணம் ஆகட்டும் எப்போ ஆசீர்வாதம் வாங்கினாலும். அப்படி கேட்டவங்க எல்லாருடைய உந்துதலா எப்படின்றது தெரியல. ஐயா இன்னைக்கு ஒரு புத்தகமானது வெளியீடு செஞ்சிருக்காரு. காலையிலேருந்து முன்னாடி நாங்கள் அந்த புத்தகத்தை வச்சு தான் புரட்டிட்டு இருந்தோம். வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு கேள்வி இல்லை இன்னைக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூ போறீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா பெரும்பாலும் நம்முடைய மரபு எப்படி இருக்குன்னா சீட்டு போட்டு எடுப்போம் சாமி கிட்ட இருந்து. அதுல ஒரு சிலர் விபூதி குங்குமம் போடுவீங்க, பூ போடுவீங்க, எழுதி போட்டு போடுவீங்க. அதுல விடை மட்டும்தான் கிடைக்கும். ஒருவேளை வேணாம் அப்படின்னு வந்துட்டா கட்டாயமா போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தா ஏதோ ஒரு மனக்குழப்பத்துல போவீங்க. அதுக்கெல்லாம் தீர்வாதான் ஒரு புத்தகமானது இன்றைய தினம் ஐயா வெளியீடு சொல்லியிருக்காரு. நீங்க ஐயா கிட்ட கேட்பீங்க இல்லைங்களா, ஒரு விடை சொல்ல மாட்டீங்களா சாமின்னு, உங்க கேள்விக்கான விடை அந்த புத்தகத்துல இருக்கு. அந்த புத்தகம் வாங்கிட்டு அந்த பெட்டி மேல ஒரு மந்திரமானது முதல் 2வது பக்கத்திலே கொடுத்திருக்காரு ஐயா. அந்த மந்திரத்தை சொல்லி கண்ணை மூடிட்டு ஒரு ரிஷியோட உருவமானது அதுல இருக்கும். அந்த ரிஷி உருவத்தை நீங்க கையில எடுத்து பாருங்க, இதான் அந்த புத்தகம். இதை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இங்க ரிஷி ஒருத்தருடைய உருவம் இருக்கும். இந்த ரிஷியை மனசார பொதுவா ஐயா ரிஷின்னு கொடுத்தாரு, நமக்கு சர்வத்தையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஐயாவே நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு உங்க கேள்வி என்னவோ அந்த கேள்வியை பதில் மட்டும் வேணும், அதுக்கான விடை நீங்க தான் கொடுக்கணும்னு சரணாகதி தத்துவத்தோட அந்த ரிஷியை அந்த புத்தகத்துல ஒரு பக்கத்துக்குள்ள நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது அந்த புத்தகம் உங்களுக்கான விடையை கண்டிப்பா கொடுக்கும். அந்த விடை உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஏற்றதா இருக்கும். இல்லை கண்டிப்பா போயே ஆகணும், இருந்தாலும் ஒரு மன நெருடல்ல நீங்க எதிர்பார்த்து போறீங்க, அதுல வேணாமோ இல்லை அதுக்கான வழிமுறை என்னன்னு ஐயா சொல்லியிருந்தாலும் கட்டாயமா போகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு மந்திர பிரயோகமும் கொடுத்திருக்காரு. இந்த புத்தகம் நீங்க கேட்டு எனக்கு ஒரு விடை கிடைக்காதா அப்படின்னு நீங்க கேட்டதுக்கான ஒரு விடை தான் இந்த புத்தகமே. இதுல இந்த ரிஷி இப்படிதான் இருப்பாரு. இந்த சின்ன சைஸ் ரொம்ப நீங்க அந்த புத்தகத்துக்குள்ள போற மாதிரி தான் இந்த ரிஷியோட வடிவமே இருக்கும். இந்த ரிஷிக்குள்ள நீங்க இப்ப புத்தகத்தை பொதுவா இப்படி வச்சுட்டு நான் பொதுவா போடுறேன், என்ன வேண்டுதல் உங்களுக்கு இருக்கோ இல்லை என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறத வச்சு நீங்க பொதுவா ஒரு பக்கத்துக்குள்ள இந்த போட்டீங்கன்னு வைங்களேன், பாருங்க எனக்காகவே வந்த மாதிரி இருக்கு. நீங்கள் எப்பொழுதும் இரட்டை சிந்தனையாகவே செயல்பட வேண்டாம், எதையும் ஒரே முடிவாக சிந்தித்து செயல்படுங்கள், இதுதான் வெற்றி தரும், இல்லை என்றால் குழப்பம் ஏற்பட்டு தடையாகும். அதற்கான மந்திரமும் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக நான் இப்பயே ஓப்பனப்பா சொல்கிறேன், எல்லா சாமிக்கும் புடவை எப்படி கட்டியிருக்கேன்னு பாருங்கள், இனி வாராய்க்கு எப்படி கட்டிருக்கேன்னு பாருங்கள். நான் இந்த புடவை கட்டினது கிடையாது, கட்டலாமா வேணாமா, நம்ம கட்டினா கரெக்டாக வருமா இல்லையான்ற ஒரு குழப்பத்திலே தான் கட்டிகிட்டு இருந்தேன். பண்ணிட்டேன், கட்டிட்டேன், அழகாகவும் இருக்குது. உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு தேவையான விஷயமானது இருக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான விஷயமானது கொடுத்துருப்பாங்க, அதற்கான மந்திரம் அதற்கு எதிர்பக்கத்தில் இருக்கும். இந்த புத்தகம் உங்களை வழிநடத்துறதுக்கும் உங்களுக்கு தேவையான பதில் கொடுக்கறதுக்கான ஒரு பொக்கிஷம் ரொம்ப 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 கம்மியாக தான் வந்திருக்கு. கைவிட்டு என்ற அளவுக்கான ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இன்றைய தினம் உங்களுக்கான விடையும் விமோச்சனம் கொடுக்கறதுக்கு அனுக்கிரக வாராய்க்கு முன்னாடி அம்பாள் உற்சவர் வாராய்க்கு முன்னிறுத்தி குருநாதர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பொக்கிஷம் இது.